நம்ம வீட்டு செடி பாருங்கள், தொட்டியில் வச்சது. கற்பூரவள்ளி, இது அம்மன் பச்சரிசி, இது புதினா. எல்லாத்துக்குமே தெரியும் புதினா. அம்மன் பச்சரிசி வருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. புதினா கூட நல்லா வரல. அப்புறம் அது பார்த்திங்கன்னா இது டேலியா, எல்லோ கலர். அதுக்குள்ளே வச்சுப்போம். எல்லோ கலர் டேலியா பாருங்கள், சின்ன செடியெல்லாம் கொண்டு வந்து வச்சேன், எவ்வளோ பெருசாகிடுச்சு. அதே மாதிரி இது பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம வாங்கிட்டு வந்தது பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம கீரையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இதில் ஊனி வச்சுட்டோம் பாருங்க, நல்லா வந்துடுச்சு. ஒரு 4 நாள், ஒரு வாரம் இருக்கும். நம்ம கொய்யா செடி போகிறாங்க, கொய்யா பூ. அண்ணி இந்த எலி விடவே மாட்டேங்குதுங்க, எல்லாம் சாப்பிட்றது. இது ரம்ப இலை. இது எங்கள் சம்மந்தி வீட்டில் இருந்து சம்மந்தியமாக கொடுத்தாங்க. இது அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு அன்னாச்சி பழம். அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக கருகாப்பில் வந்ததுங்க, எல்லாம் சாப்பிட்டு போடுது இந்த எலி. இது பாருங்கள், சேனக்கிழங்கு செடி. சேனக்கிழங்கு. இது பாருங்கள், மாங்காய் 2 செடி இருக்கு. மாங்காய் கல் செடி பாருங்கள், ஒன்று தான் எங்கள் பையன் வாங்கிட்டு இருந்தான். இவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு கீழே இருந்து. இதில் பாருங்கள், இதில் இருக்குது நிறைய செடி வந்துச்சுங்க. இந்த குட்டியெல்லாம் எலி தின்னு ஓடுது. வெறும் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் மருதாணியோட விதை போட்டு வந்துச்சு. அது போக இங்கேயும் வச்சுருக்கேன். இதில் தண்டங்கீரை விதை போட்டிருந்தா அதையும் விட மாட்டேங்குது. இவ்வளோ சோடு தான் இருந்தது. இவ்வளோ சோடு வர போதெல்லாம் தின்னுருது. நிறைய மீன் இருக்குது, குட்டி மீன். இது பாருங்கள், நம்மளோட வாழை